அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 13/3/2024 புதன்கிழமை அன்றைக்கி நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நேற்று நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய இது இருந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக வந்ததுனால நேற்று மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.6% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அடுத்து எஸ்என்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1%, 1.12% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து 1.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது இங்கே பாசிட்டிவானது மேட்ரு கிடையாது. நம்ம யூஎஸோட விக்ஸ் பாருங்கள் 9% கீழே விழுந்துருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பெரிய வந்து ஒரு அன்சர்டனிட்டி கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஃபெட் மீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஃபெட் மீட்டிங் இந்த எனக்கு தெரிஞ்சு 20ஆம் தேதி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 20லேருந்து 25க்குள்ளே வந்துடும். அந்த மீட்டிங்கில் மிகப்பெரிய வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவங்க கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இந்த மாதம் வந்து குறைக்க போகிறது கிடையாது. ஏற்றவும் போகிறதில்ல. அது தள்ளி போடுவாங்க. மேபி மே ஆர் ஜூனுக்கு தள்ளி போடுவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இப்போ வந்து டேட்டா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அதனால் ஃபெட் மீட்டிங் இப்போ வந்து ஒரு நான் ஈவெண்ட்டாக போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே அங்கே நடந்துருச்சு அப்படின்னா ஃபெட் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இருக்காது. அதற்கான ஒரு ப்ரியர் இண்டிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த ஒரு 9% ஃபால் இன் விக்ஸ். ஓகேங்களா. ஸோ யூஎஸ் மார்க்கெட் மொத்தமாக பாசிட்டிவாக மாறி போச்சு ஒரே நாளில் வந்த ஒரே டேட்டாவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூஎஸோட 10 இயர் பாண்ட் டீல் இவனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறி இருக்கான். இவன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டாக்கு அப்புறம் 4.15 ஏறி இருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து வழக்கமாக மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அவன் இறங்கணும். உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து மார்க்கெட்டுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அவன் இறங்கணும். ஆனால் ஏறி இருக்கான். அப்போ இதில் இன்னும் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். ஸோ பட் ஸ்டில் நம்ம காத்திருப்போம். ஏன்னா இவன் வந்து 3.8க்கு மேலே போயிட்டானா புல் ரன் வந்துருக்கு நம்மளுக்கு. அவன் அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் டு கன்சாலிடேஷனில் இருக்கலாம். சின்னதாக ஒரு அப்சைட் மூவ் போயிட்டு ஒரு சின்ன ஃபால் இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்லாம் ஆகிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி ஆகலாம். ஆனால் இவன் 3.8 கீழே போயிட்டானா புல் ரன் வந்துருங்க அதுக்கப்புறம். ஸோ இவன் எப்போ போவான் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரூட் ஆயில் இவனுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று கன்சால்டேஷன்லேயே முடிச்சிட்டான். அதே 77 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்ல முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஏடிஆரை பார்க்கலாம் நம்ம. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமான பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ் பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாசிட்டிவ், ஐசிஐசிஐ பேங்க் பாசிட்டிவ், விப்ரோவும் பாசிட்டிவ். இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் 2% பாசிட்டிவ். நேற்று இங்கே க்ளோஸ் பார்த்துருவோமா நம்ம. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்கே 2.2% பாசிட்டிவ். ஆனால் இங்கே 1.97 தான் பாசிட்டிவ், ஸ்லைட்டான நெகட்டிவிட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா விப்ரோ வந்து இங்கே 0.7% நெகட்டிவ். ஆனால் இங்கே விப்ரோ 0.7% பாசிட்டிவ். அப்போ இது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி. ஐசிஐசிஐ பேங்க் இங்கே நெகட்டிவ். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் 0.23%. அடுத்து இன்ஃபோசிஸ் 0.77% பாசிட்டிவ். இங்கே வந்து 0.99% பாசிட்டிவ். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அதற்கப்புறமாக நம்ம எஃப்ஐஐடிஏ டேட்டா பார்க்கலாம். நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. நேற்று டிஐஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2300 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 73 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ட்ரேடிங் வால்யூம் இருக்குது பார்த்திங்களா, அது பேக் டு நார்மல் ஆகிடுச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்இவன் வால்யூமாக இருந்துச்சு. அது நான் கூட சொல்லியிருந்தேன் ஏதோ ஒரு பல்க் டீல் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அது இண்டிகோவில் வந்து ஒரு பல்க் டீல். அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நேற்று வந்து எஃப்ஐஐ வந்து ஒரு 2000 கோடி செல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வால்யூம் நார்மல் ஆகிட்டதுனால இவங்க பை பண்ணியிருக்காங்க. அதாவது எஃப்ஐஐ கிட்டேருந்து ஒரு பெரிய த்ரெட் இல்லை அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் இது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பெருசாக கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவு எஃப்ஐஐ பையிங் மோடுக்கு வரும்போது. ஆனாலுமே ஒரு எலெக்ஷன் அன்சர்டனிட்டின்னு இருக்குது. அதோட எஃபெக்ட் அவன் எப்போ வேணாலும் காட்டுவான். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டு, எஸ்என்பி ஃப்ளாட்டு, நாஸ்டாக் ஃப்ளாட்டு. நேற்று வெறித்தனமான பாசிட்டிவாக மாறினதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நெகட்டிவாக இருக்காங்க. டாக்ஸு ஃப்ளாட்டு, ஃப்ரான்ஸு ஃப்ளாட்டு, ஃபிட்ஸே வந்து ஃப்ளாட்டு. அடுத்து நம்மளுடைய நிக்கி வெறித்தனமான நெகட்டிவாக இருக்கான். நம்ப முடியலையே, என் கண்களையே நம்ப முடியலையே. ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம இதுலேயே நிக்கி போட்டு வச்சுருப்போம். நம்மளுக்கு இங்கே வந்து 0.12% தான் நெகட்டிவ் காட்டுது. நமக்கு ட்ரேடிங் வியூவில் வந்து அந்த க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரைஸில் சில பல தவறுகள் வரதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டலாம். ஸோ நிக்கி வந்து பார்த்திங்கன்னா 0.15% தாங்க நெகட்டிவாக இருக்கிறான்.
இவன் கொடுக்குற டேட்டாவை சில நேரங்களில் நம்ப முடியாது. அந்த மாதிரி நேரங்கள் தான் இந்த மாதிரி நேரம். இன்றைக்கி மாதிரி சொல்கிறேன். தைவான் நெகட்டிவ். அவன் நேற்றுமே நெகட்டிவாக தான் இருக்கிறான். தைவான் நேற்றே நெகட்டிவாக தான் இருந்தான். ஸோ இவனுமே நெகட்டிவாக இருக்கான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை பயங்கர ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி அவன் என்னென்னு பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இவனும் கொஞ்சம் ஃப்ளாட்டு தாங்க. நான் வந்து பெரிய ஒரு வால்டலிட்டிங்கிறத எதிர்பார்த்தேன். ஆனால் ஒன்றும் நடக்கலை. பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர் அப்படிங்கிறது 447 அப்படின்னு க்ளோஸ் ஆகிருக்கான். இவன் வந்து 469 அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆகிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 0.15% வந்து பாசிட்டிவாக இன்றைக்கி கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படியே நிஃப்டி பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரி அதே தான் 0.15% வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு இவன் வந்து பாசிட்டிவ் காட்டுறான் அப்படின்னா சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆக போகிறான். சிபிஆர் என்ன சிபிஆராக இருக்குது, டிசைனிங் சிபிஆராக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்க்கணும், மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கணும். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் ஒரு சிபிஆர் வந்திருக்கு, உங்களுக்கு R1 கிட்ட போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா R1 கிட்ட போய் ரிவர்ஸ் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். R1க்கு பக்கத்தில் போய்ட்டு ரிவர்ஸ் ஆகிட்டான். ஆனால் பேங்க் நிஃப்டி கரெக்டாக R1க்கு மேலே போய் ரிவர்ஸ் ஆனால். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இது ஒரு மீடியம் சிபிஆராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நிஃப்டி ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி வர ட்ரெண்டிங் கீழேயும் வரலாம், மேலேயும் வரலாம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரிவர்சல் ட்ரேடை விட ஒரு ட்ரெண்டிங் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்போஸ் ப்ரைஸ் இங்கே சிபிஆர் கிட்ட வந்து கீழே S1 கிட்ட போகுது, S1லிருந்து பிரேக் அவுட் ஆகுது. ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த S1க்கும் PDLக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸும் கம்மி தான். அப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு கீழே மூவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இவன் மேலே எகிரி குதிச்சு மேலே போகிறான், R1 தாண்டி மேலே போகிறான்னா R2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கன்சிடரிங் த குளோபல் கியூஸ், கன்சிடரிங் த இந்தியன் கியூஸ், இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் மூவ் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனாலுமே எந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனாக இருந்தாலுமே சரி, டிசெண்டிங் சிபிஆர் வரும்போது R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்கும். அப்போது இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா S1 ட்ரெண்டிங் சரி, R1 ட்ரெண்டிங்கும் சரி, R1 ரிவர்சலும் சரி, இது மூணுமே ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான். ஸோ இந்த S1 ரிவர்சல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்குங்க. அது கன்சிடரிங் த ப்ரைஸ் ஆக்ஷன் அது லோ ப்ராபபிள் ட்ரேட். அப்போது இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நிஃப்டியில் இருக்குது. ப்ளஸ் சப்போஸ் இன்றைக்கி வந்து R1லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த சிபிஆர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்ட்ரென்த்து கிடையாது, ஒரு மீடியம் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இதை உடச்சினா அப்படின்னா உங்களுக்கு S1 வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிஃப்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டியில் ஃபார்ம் ஆனால் அதே சிபிஆருங்க. அப்போது அதே 1.5%னா அதே மாதிரி சிபிஆருக்கு மேலே ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு சிபிஆர்லேருந்தே ஒரு ட்ரெண்டிங் வர்றதுக்கு டுவர்ட்ஸ் S1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே மேலே போனாலுமே R1 தாண்டி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம நிஃப்டியில் சொன்ன அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். உங்களுக்கு மார்க்கெட் டிசைனிங் சிபிஆர் இருக்கிறதுனால R1 ரிவர்சல் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். அப்போ R1 ரிவர்சல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே S1 ட்ரெண்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே R1 ட்ரெண்டிங், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் சேம் செட்டப் தான். அடுத்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை போய் அனலைஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி விட்ருவோம் நம்ம. இங்கே பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் நேற்று வர்ற கேண்டில் வந்து ரொம்ப முக்கியமான கேண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு வேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே விழுந்துடும் அப்படின்ட்டு. இல்லை நான் நெகட்டிவெலாம் கிடையாதுங்க, எனக்கு வந்து தெரியலைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி டோஜியை போட்டு விட்டான். அதனால் முடிவு இன்றைக்கி வரும் ஃபார்ம் ஆகும் கேண்டில் எடுக்கப்படும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் அகைன் பேஸ் ட்ரெண்டுக்கு போகும். அது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவன் கன்சாலிடேட் ஆயிடுவான். மார்க்கெட் இதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையில் இருக்குது, எலெக்ஷன் வேறு இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போவானா? வாய்ப்பே கிடையாது. எலெக்ஷன் முடிய வரைக்கும் அதுக்கு சான்ஸே கிடையாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே மார்க்கெட்டில் ஒரு சின்ன இந்த மாதிரி ஆல் டைம் ஹை வந்து ஒரு சின்ன ரிவர்சல், ஆல் டைம் ஹை வந்து ஒரு சின்ன ரிவர்சல் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்டில் திஸ் ட்ரெண்ட் லைன் இஸ் கெட்டிங் ப்ரோக்கன், அது வரைக்குமே மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் மூவ் வரதுக்கோ ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதுக்குமே நிறையா வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிந்து பேங்க் நிஃப்டிலும் அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் மேலேயும் சரி கீழேயும் சரி வெறித்தனமான ஒரு ஹை அண்ட் லோவை போட்டு டோஜியை போட்டான். ஸோ 3 ரெட் கேண்டில் வேறு ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இப்பொழுது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு இங்கே பாருங்கள் கீழே கூட இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்துட்டான் பாருங்கள். இன்றைக்கி டே லோ உடச்சான்னா இன்றைக்கி மிகப்பெரிய சம்பவம் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஐ மீன் நேற்று லோ உடச்சான்னா
அதே மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக போகிற பட்சத்தில் இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ என்னுடைய உள்ளுணர்வு இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. இருந்தாலும் இந்த உணர்வுகள்லாம் நம்பக்கூடாது, ப்ரைஸை மட்டும்தான் நம்பணும். ப்ரைஸில் என்ன நடக்குதோ அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நினைக்கும். நம்ம அதை பெருசெல்லாம் கண்டுக்க தேவையில்ல, நம்ம ப்ரைஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த 20 SMA 50 SMA இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரெக்டாக ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 SMA கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குங்க. இன்கேஸ் இந்த டெய்லியோட 20 SMA கிட்ட கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு நெகட்டிவ் சைன் தான். ப்ளஸ் இந்த SMA வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் இஸ் இன் கன்சாலிடேஷன் மோட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நேற்று ஹை அண்ட் லோவுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பான் அப்படிங்கிறது தோணுது எனக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.